எங்க வீட்ல சப்பாத்திக்கு ஒரு நல்ல கிரேவி செய்யணும்னு நினைக்கிறப்ப, நாங்க இந்த சோயா கிரேவிய தான் செய்வோம். ஏன்னா, இது கறி குழம்பு மாரியே செம்ம டேஸ்ட்டா சாப்பிடறதுக்கு அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு சோயாவ நல்லா சூடா இருக்கிற வெந்நீர ஊத்தி, ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு, நல்லா அலசி தண்ணி இல்லாம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சோயா கூட 2 ஸ்பூன் தயிரு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு 2 நிமிஷம் இந்த சோயாவை நல்லா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் சீரகம், 2 கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் சேர்த்து நல்லா வதக்குனக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனக்கு அப்புறம் அரைச்ச 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து கொதி வந்த உடனே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சோயாவையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிரேவி ஆனக்கு அப்புறம் ஒரு கீர்ன பச்சை மிளகாயை சேர்த்து கூடவே கொஞ்சமா கசூரி மெத்தியும் போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான சோயா கிரேவி ரெடி.